ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் KaaShiv InfoTech கம்பெனிங்க. ஆக்சுவலா வந்து நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்ல வந்து, சார் ஒரு 1 டே எத்திக்கல் ஹேக்கிங் வொர்க் ஷாப் ஆர் சைபர் செக்யூரிட்டி ப்ரோகிராம் பத்தி இன்னும் இன் டெப்த்தா வந்து பிராக்டிகலா சொல்லிக் கொடுங்க சார்ன்னு கேட்டாங்க. அதனால தான் வந்து இந்த ஒரு ப்ரோகிராம் நான் கண்டக்ட் பண்ண போறேங்க. சைபர் செக்யூரிட்டி வொர்க் ஷாப்புங்க. சைபர் செக்யூரிட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து கீ ஹேக்ஸ் 1 அப்படின்னு வச்சிருக்கேங்க. அது சென்டிமெண்டலான பேருங்க. அது என்னன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்றேங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கீ ஹேக்ஸ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்லைன்ல லைவான வொர்க் ஷாப். நான் உங்களுக்கு ட்ரெய்னிங் கொடுக்க போறேங்க. 3 மணி நேரம் பயங்கரமா சொல்லிக் கொடுக்க போறேங்க. நெறைய இன்டென்சிவான ட்ரெய்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எல்லாமே லைவா, பிராக்டிகலா நான் சொல்லிக் கொடுக்க போறேங்க. டெமோஸோட சேர்த்துங்க. ஸோ நீங்க இந்த வொர்க் ஷாப் முடிஞ்ச பின்னாடி வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்குங்க. ஆன்லைன் மெட்டீரியல்ஸ், ஹேக்கிங் டூல்ஸ் எல்லாமே நான் குடுத்துருவேங்க. சைபர் டூல்ஸ் எல்லாமே குடுத்துருவேங்க. இது இல்லாம வீடியோஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ்ங்க. ஃபியூச்சர்ல நீங்க படிக்கிறதுக்குமே ரெஃபரன்ஸ்க்கு நாங்க வந்து அது பண்ணி குடுத்துருவோங்க. ஓகேவா? இது 4மே உங்களுக்கு கிடைச்சுருங்க. ஓகே. ஸோ என்னலாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம்னா வந்து அது ஒரு பெரிய லிஸ்ட்டுங்க. சரிங்களா? அந்த பெரிய லிஸ்ட்ட வந்து நீங்க ஒரு முறை இந்த வீடியோவ பாஸ் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கங்க. என்னலாம் லிஸ்ட்டுன்ட்டுங்க. அது வந்து அப்படி சும்மா ஒரு அனிமேஷனா நான் குடுத்துருக்கேன் பாருங்க. ஆக்சுவலா ஜெனரலா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா, இது பாருங்க கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. நம்மளோட மோடம் இல்ல ரவுட்டர் மூலமா இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுங்க. இந்த இன்டர்நெட்லேருந்து சர்வருக்கு போகும், டேட்டாபேஸ்க்கு போகும், டேட்டா ரிட்லே வருங்க. இந்த மாரி தான். ஸோ gmail.com நான் ப்ரௌசிங் சென்டர்லயோ இல்ல கம்ப்யூட்டர்ல அடிச்சேன்னா, இன்டர்நெட் மூலமா Gmail சர்வருக்கு போயிட்டு, Gmail டேட்டாபேஸ்க்கு போயிட்டு வருங்க. ஓகேவா? இது நார்மலான ஒரு ப்ராசஸ்ங்க. இந்த நார்மலான ப்ராசஸ்ல வந்து நமக்கு எந்த இடத்துலலாம் இந்த நம்மளோட லேப்டாப் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல மால்வேர் வச்சு அடிப்பாங்க. ஸோ மால்வேர், ஸ்பைவேர், வைரஸ் இத பத்தி தான் நம்ம படிக்க போறோங்க. ஓகேவா? ப்ராக்டிகலா செஞ்சு பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவ காப்பாத்துறது என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன் மூலமா தான் டேட்டாக்கள அனுப்புவாங்க. அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்றத நம்ம அடுத்ததா பார்க்க போறோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து ஐபி ஸ்பூஃபிங். நாம முகத்த மறைச்சுக்கிறதுங்க. அது மாரி ஐபியோ, இமெயிலையோ ஸ்பூஃப் பண்ணி, அது மூலமா ஹேக்கர்ஸ் வந்து லைக் அட்டாக் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்றத பத்தி பார்க்க போறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்னிஃபிங். ஒரு நெட்வொர்க்க வந்து ஹேக் பண்ணி நெட்வொர்க்ல என்னலாம் நடக்குதுன்னு ட்ராக் பண்ணுவாங்க. அந்த ஸ்னிஃபிங்க பத்தி நம்ம படிக்க போறோங்க. அடுத்து வந்து நெட்வொர்க்க காப்பாத்தணும்னா வந்து உங்களுக்கு தேவையானது ஃபயர்வாலுங்க. போன வீடியோல அத பத்தி போட்டுருப்பாங்க. அந்த ஃபயர்வால பத்தி எப்படி கிரியேட் பண்றாங்க என்னன்றத பத்தி அந்த ஃபயர்வால பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வி ஆர் கோயிங் டூ டாக் அபௌட் தி அதர் திங் கால்ட் ஃபிஷிங். இந்த வெப்சைட் மாரி இந்த சர்வர் மாரி இன்னொரு சர்வர் உருவாக்கி, இந்த வெப்சைட் மாரி இன்னொரு வெப்சைட் உருவாக்கி நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபிஷிங் டெக்னிக்க. இது இல்லாம ப்ராக்ஸி சர்வர். ஏன்னா டைரக்ட்டா நீ தொடக்கூடாது. இவன் மூலமா தொடுன்ற ஒரு ப்ராக்ஸி சர்வர உள்ள கொண்டு வருவாங்க. இது இல்லாம வந்து சர்வர் சைட்லயுமே மால்வேர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அது இல்லாம வந்து யூ வில் பி ஹேவிங் டாஸ் அட்டாக், டெனையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க. உங்க சர்வர் அப்படியே ஹேங் பண்ணிடுறதுங்க. ஸோ இந்த மாதிரி டெனையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க. ஃபைனலா வந்து டேட்டாபேஸ் ஹேக்கிங்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லா அட்டாக்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? இந்த செஷன்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தியரிட்டிக்கலாவும் இருக்கும். பிராக்டிகலா நெறைய இருக்குங்க. 90% பிராக்டிகலா உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். எல்லா கான்செப்ட்ஸுமே. ஒவ்வொரு கான்செப்ட்டும் எப்படி பண்றாங்கன்ற மாரி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தர போறேங்க. ஓகேவா? கண்டிப்பா வந்து உங்களால முடிஞ்ச அந்த வொர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட், எனி டிபார்ட்மெண்ட். இது இல்லாம வந்து பிரைவேட் நெட்வொர்க், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் தனியா எனக்குன்னு ஒரு நெட்வொர்க் உருவாக்கி அது மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? சார் யார் சார் இத அட்டெண்ட் பண்ணலாம்னா வந்து எனி டிபார்ட்மெண்ட், எனி ஸ்டூடண்ட்ஸ்ங்க. சார் ஸ்கூல் படிக்கிறான் சார் ஒரு தம்பி, காலேஜ் படிக்கிறாங்க, கம்பெனி பீப்பிள்ங்க, வேலை தேடிட்டு இருக்கேன். யாரா இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல், சிவில் எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் அட்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான் அட்டெண்ட் பண்ணணும்னு கிடையவே கிடையாதுங்க. இதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து வொர்க் ஷாப் மட்டும் அட்டெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் குடுத்துருவோம். சார்ஜஸ் குடுத்துருக்கேங்க. வொர்க் ஷாப், சர்டிஃபிகேட், ஹார்ட் காப்பி சர்டிஃபிகேட், இந்தியா அட்ரஸா இருக்கணும், கொரியர் அனுப்பணும் இல்லைங்களா? ஸோ இந்த சார்ஜ் நாங்க பண்ணுவோம். வொர்க் ஷாப், சர்டிஃபிகேட், ஹார்ட் காப்பி இது இல்லாம 1 டே இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் நான் தரப்போறேங்க. இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேல்யூ அதிகமா இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு இந்த சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இப்ப பார்த்துடலாங்க. ஓகேவா? ஸோ kaashiv.comக்கு போயிடுங்க. /workshop அப்படின்ற இந்த லிங்க்குக்கு போயிடணுங்க. ஓகேவா? இந்த இந்த லிங்க்ல அப்படியே கீழ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த https, www அதெல்லாம் போட்டுக்கங்க. இது எல்லாமே டாபிக்ஸ்ங்க. நான் என்னலாம் கவர் பண்ண போறேன்றத காமிச்சிருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ அந்த ரெஜிஸ்டர் பட்டன பிரஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ரெஜிஸ்டர் பட்டன பிரஸ் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ டேக் அவே நீங்க என்னலாம் ஸ்டூடண்ட் நாங்க தரப்போறோம், ப்ரொசீஜர் என்ன, சார்ஜஸ் என்ன, அது வந்து நீங்க எப்படி பே பண்ணணும் அந்த ப்ரொசீஜர்லாம் குடுத்துருக்கேங்க. அத நீங்க பார்த்துக்கங்க. ஓகேவா? சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப ரெஜிஸ்டர் பண்ண போறேன். கிளிக் ஹியர் டூ ரெஜிஸ்டர் பட்டன பிரஸ் பண்ண போறேங்க. கிளிக் ஹியர் டூ ரெஜிஸ்டர் பட்டன பிரஸ் பண்ணா இந்த மாரி விண்டோ வரும். ஸோ என்ன வொர்க் ஷாப்ன்னு செலக்ட் பண்ணி பேரு, அப்படியே நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன் போல இருக்கு. அப்படின்னா எத த்ரோ பண்ணுமோ பார்க்கலாம் இருங்க. ஓகே. ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ற மாரி நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்போம். நீங்க வேற மெயில் ஐடி வச்சு உங்க தம்பி, தங்கச்சிக்கு ரெஜிஸ்டர் பண்ணா பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஓகேவா? சரிங்களா? சரி ஓகே. ஏன்னா வந்து அந்த மெயில் ஐடிக்கு நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக தாங்க. ஸோ அதர் குடுத்துட்டேன். ஏன்னா நான் ஒரு எம்ப்ளாயி இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் காலேஜ் நேம் கேட்குதுங்க. நான் காலேஜ் நேம் கிடையாது. கம்பெனி நேமு. காஷிவ்னு நான் தரேங்க. ஏன்னா யார் வேணா இத அட்டெண்ட் பண்ணலாம். ஸ்கூல் யார் வேணா அட்டெண்ட் பண்ணலாங்க. பாஸ்வேர்டுங்க. பாஸ்வேர்ட்ல போய் பார்த்தீங்கன்னா வந்து லைக் நான் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்றேன். ஓகே. பயங்கர ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் நெனைக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேங்க. இப்போ கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட்ல போயிட்டு அதுவும் நான் செட் பண்றேங்க. செட் பண்ணிட்டு அப்புறம் சப்மிட் பட்டன பிரஸ் பண்றேங்க. மேபி லைக் இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற தொட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வருங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் யூசர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி. சரி ஓகே. லாகின் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண விடாதுங்க. ரெஜிஸ்டர் பண்ணா ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து என்னோட இமெயில் ஐடின்னு பாஸ்வேர்ட் தரப்போறேன். பாஸ்வேர்ட் என்னையா வச்சேன்? ரொம்ப காம்ப்ளெக்ஸா வச்சுட்டோம்.
ஐயோ! ஞாபகம் இல்லையே. சரி இருங்க பார்க்கலாம். சார் பாஸ்வேர்ட் நான் என்னங்க வச்சிருக்கேன்? சரி, கண்டிப்பா இப்ப அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்ட் வச்சுட்டேங்க. லாகின் பண்ணிட்டேங்க. அன்பெய்ட்ன்னு மேல வந்திருக்கு பாருங்க. ஓகேவா? அன்பெய்ட்ன்னு மேல வந்திருக்குங்க. ஸோ ப்ளீஸ் மேக் எ பேமெண்ட் டூ அட்டெண்ட் தி ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. நீங்க பே பண்ண உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துருங்க. ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு மெயில் வரும். ஸ்பாம் ஃபோல்டர் போய் செக் பண்ணிக்கங்க. அது போய் நாட் ஸ்பாம்னு கொடுத்து வச்சுருங்க. ஏன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல உங்களுக்கு நான் ஹால் டிக்கெட் எல்லாமே அந்த மெயில் ஐடிக்கு தான் வருங்க. அதனால வந்து தயவு செஞ்சு பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணா இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ரெஃபர் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்புங்க. உண்மையாவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டா உங்களுக்கு சொல்லி தர பார்ப்பேங்க. ட்ரீட் மீ அஸ் எ பிரதர். அண்ணனா நினச்சு நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க. உங்களுக்கு உதவி பண்ண நான் ரெடியா இருக்கேன். டெக்னிக்கலா மட்டும். இது கான்டாக்ட் டீட்டெயில்ஸுங்க. கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான சீட்ஸ் தாங்க நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆன்லைன்றத மெயின்டெயின் பண்ண முடியாதுங்க. நேர்ல நம்ம மெயின்டெயின் பண்ண முடியும். ஸோ ஆன்லைனும்போது மெயின்டெயின் பண்ண முடியாதுங்க. அதனால வந்து கொஞ்சமே பேருக்கு மட்டும் தான் இத பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க. வெரி லிமிட்டட் சீட்ஸ்ங்க. நீங்க ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணாதீங்க. இமிடியேட்டா பே பண்ணிருங்க. பே பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரெடி ஆகுங்க. ஓகேங்களா? ட்ரெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த ட்ரெய்னருங்க. ஸோ என்னோட ப்ரொஃபைல் நீங்க பார்த்துக்கலாம். சர்டிஃபிகேட் பயங்கர ரெகக்னைஸ்டு சர்டிஃபிகேட்டா இருக்குங்க. கவலைப்பட வேண்டாங்க. ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சமுதாயத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். அது நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணுங்க. நான் மாறிட்டேன். நீங்களும் மாற ஆரம்பிங்க. ஸோ திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விக்கி டெக் இன் காஷி இன்ஃபோடெக். நன்றி. வாழ்க தமிழ். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. தேங்க் யூ.